Hi students, welcome to BioWorld 2020 சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சூழ்நிலையியல் காரணிகள். இப்போ சூழ்நிலையியல் காரணிகள் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காரணிகள் தான் சூழ்நிலையியல் காரணிகள் அப்படிங்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு உயிரினங்களும் சூழலோடு ஒருங்கிணைந்துள்ளன. பல்வேறு உயிரினங்கள் என்ன அர்த்தம், அந்த பூமியில் இருக்கக்கூடிய தாவரமாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அந்த உயிரினங்கள் எல்லாமே தான் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலோடு சேர்ந்து தான் உயிர் வாழ்கிறது. இந்த சூழல் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறாங்கன்னா, அதில் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் கூறுகள் வந்து அதில் இருக்குது. சுற்றுச்சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் காரணி, வேதியியல் காரணி மற்றும் உயிரியல் காரணி எல்லாமே வந்து என்னது சேர்ந்து தான் ஒரு சுற்றுச்சூழலுங்கிறது அமையுது. ஒன்றும் இல்லை, நம்மளை சுற்றி ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இயற்பியல் காரணி அப்படின்னா என்ன, நமக்கு வந்து ஒரு சூரிய ஒளி, ஒரு காற்று, ஒரு நீர், இதெல்லாம் வந்து ஒரு இயற்பியல் காரணிகளாக சொல்கிறோம். வேதியியல் காரணிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில வேதிப்பொருட்கள், நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள், அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் வேதியியல் காரணிகள். அதேமாதிரி உயிரியல் காரணிகள்ங்கிறது ஒரு உயிரினத்தை சுற்றி, இப்போ நம்ம மனிதன் இருக்கோன்னா மனிதனை சுற்றி என்ன இருக்குது, பல தாவரங்களை நம்ம பார்க்குறோம், பல விதமான விலங்குகளை நம்ம சுற்றி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலுங்கிறது இயற்பியல் காரணி, வேதியியல் காரணி மற்றும் உயிரியல் காரணிகள்லாம் சேர்ந்து தான் ஒரு சூழலை உருவாக்குகிறது. சரிங்களா? சரி, இப்போ அந்த ஒரு உயிரினத்தை சுற்றியுள்ள ஒரு கூறானது, ஒரு கூறுனா என்ன அர்த்தம், ஒரு இயற்பியல் காரணியாக இருக்கட்டும், அல்லது வேதியியல் காரணியாக இருக்கட்டும், அல்லது உயிரியல் காரணியாக இருக்கட்டும், அந்த ஒரு உயிரினத்தினுடைய வாழ்க்கையை வந்து பாதிக்கும்போது அது ஒரு காரணியாகுது. எப்போ வந்து அந்த காரணி அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை வந்து பாதிக்குதோ அப்போ வந்து அது என்னது பாதிக்கும் காரணியாக நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ இத்தகைய அனைத்து காரணிகளும், எந்தெந்த காரணிகள் அந்த உயிரினத்தை பாதிக்குதோ எல்லா காரணிகளுமே வந்து ஒன்றாக சூழல் காரணிகள் அல்லது சூழ்நிலை காரணிகள் அப்படின்னு அழைக்கின்றோம். புரியுதுங்களா? சூழ்நிலை காரணிகள்லாம் என்னென்னு புரியுதா? ஒரு இடத்துல வாழக்கூடிய ஒரு உயிரினத்தை அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்பியல், வேதியியல், உயிரி காரணிகள் வந்து பாதிச்சுது அப்படின்னா அது புறமின்னு தான் சூழ்நிலை காரணிகள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரினத்தினுடைய சூழலை உருவாக்கும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரினம் இருக்குதுன்னா அந்த சூழலில் உருவாக்கக்கூடிய உயிருள்ள காரணி அல்லது உயிரற்ற காரணிகள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த சூழல் காரணியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் வந்து 4 வகுப்புகளாக பிரிக்கிறாங்க. என்னென்ன, ஒன்று வந்து காலநில காரணி, இன்னொன்று மண் காரணிகள், நிலப்பரப்பியல் காரணிகள், உயிர் காரணிகள் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கின்றார்கள். இப்போ காலநிலை காரணி அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலநிலை காரணி அப்படிங்கிறது இந்த காலநிலையானது தாவர வாழ்க்கையினை கட்டுப்படுத்தும் முக்கியமான இயற்கை காரணிகளில் ஒன்றாகும். அதாவது காலநிலை, புரியுதுங்களா? இந்த காலநிலை காரணிகள் அப்படிங்கிறது என்னென்ன, ஒளி, வெப்பநிலை, நீர், காற்று மற்றும் தீ, இதெல்லாம் வந்து காலநிலை காரணிகள். புரியுதுங்களா? சூரிய ஒளியாக இருக்கட்டும், அல்லது வெப்பமாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து காலநிலை காரணிகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா காலநிலை காரணிகள் அப்படிங்கிறது மேலே கொடுத்துருக்காங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, காற்று, இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலைப்பரப்பியல் காரணிகள் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. உயிர் காரணிகள் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த காலநிலை காரணியில் எதை பற்றி பார்க்க போகிறோம், ஒளி, அதாவது ஒளியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஒளி வந்து எப்படி வந்து ஒரு உயிரினத்தினுடைய வாழ்க்கையை வந்து பாதிக்குது, அதில் எப்படிங்க பார்ப்போம். இப்போ இந்த ஒளி அப்படின்னா மிக முக்கியமான நமக்கு தெரிஞ்சது இந்த சூரிய ஒளி. நம்ம இந்த பூமிக்கே வந்து இயற்கையாக குடிக்கக்கூடியது என்னது, அந்த ஒளி வந்து எங்கேருந்து கிடைக்குது, சூரியன்லேருந்து கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அந்த ஒளி அப்படிங்கிறது தாவரங்களுக்கு வந்து ரொம்ப மிக மிக அவசியமானது. புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா தாவரங்கள் வந்து என்ன செய்யுது, ஒளி சேர்க்கை அப்படிங்கிற நிகழ்ச்சி செய்யுது. அந்த ஒளி சேர்க்கையின் மூலமாக உணவு தயாரிக்க ஒளி தேவைப்படுது, லைட் தேவைப்படுது. அதே மாதிரி நீராவி போக்கு, அந்த தாவரத்தில் அதிகப்படியான நீர் வந்து வெளியேறதுக்கு நீராவி போக்கு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒளி தேவைப்படுது.
விதை முளைத்தல், ஒரு விதையை வந்து நம்ம நட்டு வைக்கிறோம்னா அந்த விதை முளைக்கிறதுக்கு என்ன தேவை? லைட்டு, ஒளி தேவைப்படுது. மலர்தல், அந்த தாவரம் வந்து அந்த விதை முளைச்சி வளர்ந்து தாவரம் வந்து மலரணும், பூ பூக்கணும். அப்போ அதுக்கு என்னது? ஒளி தேவைப்படுது. பார்த்திங்கன்னா சரி, சில பூச்செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலர் மொட்டா நைட்டு பூரா மொட்டாக தான் இருக்கும், மலராது. எப்போ வந்து காலையில் அதிகாலை விடிஞ்ச பின்னாடி சூரிய ஒளி வந்து படுதோ அப்போ தான் அந்த மலர் வந்து என்னாகும்? அந்த மொட்டு வந்து மலரும், பார்த்துருப்பீங்க. அப்போ மலர்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு அந்த சூரிய ஒளி வந்து தேவைப்படுது. புரியுதுங்களா? இந்த மாதிரி அந்த ஒளி வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ மனிதனுக்கு புலனாகும் சூரிய ஒளியினுடைய பகுதியே வெளிச்சம் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம கண்ணுக்கு படக்கூடிய அந்த ஒளி, அதுதான் வந்து என்னது? வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சூரிய ஒளியில் வந்து நிறைய கதிர்கள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்போ சூரிய ஒளியில் நம்ம கண்ணில் வந்து படக்கூடியது தான் என்னது? வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணுறு ஒளிம்பாங்க அதுக்கு பேர். இப்போ ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா, லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலைநீளம் கிட்டத்தட்ட 400 நானோமீட்டர்லேருந்து, அதாவது 400 நானோமீட்டருங்கிறது ஊதா நிறம், 700 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒளி தான் நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? நம்ம பார்க்கக்கூடிய அந்த லைட், அதனுடைய ஒளியினுடைய நானோமீட்டர் எவ்வளவு? 400 to 700 நானோமீட்டர். ஒளிச்சேர்க்கையினுடைய வீதம், அதாவது ஒளிச்சேர்க்கை தாவரங்களில் நடக்குது பார்த்திங்களா, அந்த ஒளிச்சேர்க்கையினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த நானோமீட்டர் 400 முதல் 500 நானோமீட்டர் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லைட் நீளம், அதேமாரி சிவப்பு கலர் அந்த 600 to 700 நானோமீட்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த வேவ் லென்த், அந்த அலைநீளத்தில் ஒளிச்சேர்க்கை வந்து அதிகமாக நடக்குமா. இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியினுடைய அலைநீளம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு அலைநீளத்தில் வந்து லைட் வரும். ஆனால் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையானது ப்ளூ கலர் அந்த அலைநீளம் வந்து 400 to 500, சிவப்பு நிறத்துக்கு 600 to 700 அந்த அலைநீளம் தான் அதிகபட்சமான ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறதுக்கு தோதுவாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ வந்து நீங்கள் நிறமாலை பார்த்துருப்பீங்க. அதாவது நிறமாலை, அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வந்து பார்த்திங்கன்னா 500லேருந்து 600 வேவ்லென்த் அதனுடைய அலைநீளம். இது வந்து பார்த்திங்கன்னா குறைவாகத்தான் தாவரங்களால் உறிஞ்சப்படுகிறது. இந்த பச்சை நீர் வந்து கம்மியாக தான் உறிஞ்சும். புரியுதுங்களா? ஒளியினால் தாவரங்களுக்கு ஏற்படும் விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது, ஏற்கனவே சொல்லியாச்சு. இலை துளை திறக்கிறது, மூடுறது. அந்த தாவரத்தினுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில் வந்து இலைத்துளை காணப்படும். அந்த இலைத்துளை வழியாக தான் என்ன இருக்கும்? நீராவி போக்கு, வாயு பரிமாற்றம்லாம் நடக்கும். அப்போ தாவரத்தில் கூடிய அதிகப்படியான நீர் வந்து இலைத்துளை வழியாக நீராவி போக்கு நடக்கணும்னா அந்த இலையின் மீது சூரிய ஒளி படும்போது அது என்னாக? நீராவி போக்கு எளிதாக நடக்கும். அப்புறம் அசைவுகள். இப்போ வந்து தாவரம் ஒரு விதையை நட்டு வச்சிங்கன்னு வந்துங்க, ஒரு ரூமுக்குள்ளே வந்து வைக்கணும்னு வச்சுங்க, அந்த லைட்டை நோக்கி தான் என்ன செய்யும்? அந்த தாவரம் வந்து வளரும். ஸோ அசைவுகள் ஏற்படுறதுக்கு அந்த விதை முளைக்கிறதுக்கு தேவைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொட்டு மலர்றதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதேமாதிரி கிழங்கு பார்த்திங்கன்னா சில தாவரங்களில் வேரில் வந்து கிழங்கு பிடிக்குது பார்த்திங்களா, அதுக்கும் ஒளி தேவைப்படுதுங்கிறாங்க. ஓடு தண்டு உருவாக்கம், இது வந்து தண்டு அப்படியே ஓடுறதுக்கு தேவை, தண்டு இலை உருவாகிறதுக்கு இந்த ஒளி வந்து தேவைப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இது அதனுடைய ஒளியினுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா தீவிர சகிப்புத்தன்மையின் அடிப்படையில் அந்த தாவரங்களை வந்து என்ன பண்ணுறாங்க? 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வேற ஒன்றும் இல்லை, ஒளி தேவை, எவ்வளவு ஒளி தேவை, லைட் வெளிச்சம் எவ்வளவு தேவை, அதை அடிப்படையாக வச்சு தாவரங்களை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஒளிநாட்ட தாவரங்கள், இன்னொன்று நிழல் நாட்ட தாவரங்கள். அதிலே பதில் இருக்குது. ஒளிநாட்ட தாவரங்கள் என்ன அர்த்தம்? அதாவது சூரிய ஒளியை வந்து அதிகமாக விரும்பக்கூடியது, லைட் வெளிச்சம் அதிகமாக தேவைப்படும், அதுக்கு பேர் ஒளிநாட்ட தாவரங்கள். எடுத்துக்காட்டு ஆஞ்சியோஸ்போம்கள். நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் பொதுவாக வந்து ஒளிநாட்ட தாவரங்கள் தான். இப்போ ஒரு செம்பருத்தி செடியாக இருக்கட்டும், ஒரு வேப்ப மரமாக இருக்கட்டும், புரியுதுங்களா, ஒரு முருங்கை மரமாக இருக்கட்டும், வாழை மரமாக இருக்கட்டும், இதெல்லாம் சூரிய ஒளியை வந்து விரும்பக்கூடியது, சூரிய ஒளி தேவை அதிகமாக, அதனால் அது ஒளிநாட்ட தாவரங்கள். இன்னொன்று நிழல் நாட்ட தாவரங்கள். அதாவது இதுக்கு சூரிய ஒளி நேரடியாக பட தேவையே இல்லை, புரியுதுங்களா, நிழல்லே வளருமா, புரியுதா, அதுக்கு சூரிய ஒளி தேவையில்லை, நிழல்லே வந்து விரும்பக்கூடிய தாவரங்கள்.
இது வந்து பிரயோஃபைட்டுகள் மற்றும் டெரிடோஃபைட்டுகள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பிரதேசங்களில் இருக்கும். ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி ஒரு வால்பாறை, மூணாறு சொல்கிற மாதிரிங்களா, அந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி அதிகமாக இருக்காது. அங்கே வந்து நிழல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் இது இருக்கும். அதுக்கு பேர் நிழல் நாட்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம கடல் எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்க. சூரிய ஒளி வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே வந்து ஒளியற்ற இருள் காணப்படும். கீழே உள்ளே வந்து வெளிச்சம் அதிகமாக போக முடியாது. அப்போ அங்கே வசிப்பவை சூரிய ஆற்றலின் தேவையை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ அதுக்கு எப்படி ஆற்றல் கிடைக்குது அப்படின்னா, சூரிய ஒளி மூலமாக கிடைக்கிற ஆற்றலுக்கு பதிலாக வேறு என்ன ஒன்றுது, அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களை பயன்படுத்தி அந்த ஆற்றலை எடுத்துக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இது வந்து உங்களுக்கு ஒரு சூரிய ஒளியை பற்றி நம்ம பார்த்துட்டோம். புரியுதுங்களா? இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸில் வந்து தெரியுமான்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, தொல்கால நிலையியல் அப்படிங்கிறது. இதில் வந்து தற்போது புவியில் வாழும் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் சூழல் மண்டலம் ஆகியவை கற்கால சூழ்நிலையை வடிவமைக்க உதவுகிறது. இப்போ இருக்கிறத வடிவமைக்க உதவுது. எடுத்துக்காட்டாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பனி குமிழ்களுக்குள் காணப்படும் மகரந்தம், பவளப்பாறை மற்றும் மக்கிய விலங்கு மற்றும் தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் புரியுதுங்களா? இது ஃபஸ்ட்டு வந்து ஒளி பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து வெப்பநிலை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.